ஏபிகேஎஸ்ங்கிற ஆர்கானிக் உரத்தை வந்து நான் ஃபேஸ்புக் மூலியமாக தான் அறிஞ்சேன். அபிமான்கிற மருந்து தான் முதல் அடித்தது. இந்த மருந்தை தான் நான் முதல் அடித்தது வந்து செண்டு பூச்செடிக்கு தான். எங்கள் பக்கத்தில் செண்டு மல்லின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் முதல் அடித்து பார்த்தேன். வேரோட வளர்ச்சி, கிளையெல்லாம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிது. இந்த மருந்தோட தன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, வேரோட வளர்ச்சி நல்லா இருக்குது, நல்லா கண்கூடாக தெரியுது. நான் கெமிக்கல் வந்து நான் வந்து 10 நாளைக்கு விட்டு படிச்சுட்டு இருப்பேன் சார். மாதத்துக்கு 3 மருந்து அடிப்பேன். இப்போ நான் அடித்தே ரொம்ப நாளாக ஆகுது சார். நான் விட்டுட்டேன். அதை கருவு தன்மை, தண்டு அழுவல் இதெல்லாம் இல்லை சார். நல்லா இருந்துச்சு. என் பேர் திருமாறன் சார். நான் வந்து நாகை மாவட்டம் வேதாரண்ய வட்டம் பஞ்சகுளம் இருக்குது வேம்பதங்காடுங்கிறது எங்கள் கிராமம் சார். நான் வந்து இந்த முல்லை சாகுபடியை வந்து நான் ஒரு 30 ஆண்டு காலமாக செஞ்சிகிட்ருக்கேன். ஏபிகேஎஸ்ங்கிற ஆர்கானிக் உரத்தை வந்து நான் ஃபேஸ்புக் மூலியமாக தான் அறிஞ்சு நான் அப்புறம் உங்களை தொடர்பு கொண்டு கேட்டப்போ என்னுடைய செண்டு பூச்செடிக்காக நான் யூஸ் பண்ணுறதாக கேட்டேன். எனக்கு மருந்தை உடனே அனுப்பி வச்சு அபிமான்கிற மருந்து தான் முதல் அடித்தது. இந்த மருந்தை தான் நான் முதல் அடித்தது வந்து செண்டு பூச்செடிக்கு தான். எங்கள் பக்கத்தில் செண்டு மல்லின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் முதல் அடித்து பார்த்தேன். வேரோட வளர்ச்சி, கிளையெல்லாம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கு முறை தான் உங்கள் தொடர்பு கொண்டு மறுபடியும் இதுக்கு என்னுடைய செடி வந்து பூ எடுத்தோடனே கொஞ்சம் நாளில் அப்புறம் பனி கிளைமேட்டில் கருவ ஆரம்பித்தோடனே அப்புறம் மறுபடியும் அதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் நான் கேட்டப்போ ஆர்பிக்ஸுங்கிற மருந்தை அடிக்க சொல்லி சொன்னாங்க. அதை அடித்தேன். அடித்தது பிறகு அதிலேருந்து நல்ல அந்த கருவு தன்மை, தண்டு அழுவல் இதெல்லாம் இல்லை சார். நல்லா இருந்துச்சு. அப்புறம் அடுத்தபடி அவங்களே என்னை கூப்பிட்டு இது மாதிரி பூ நல்லா சின்னதாக போய்ட்டு சைஸு இப்போ பெருக்கிறது ஏதாச்சும் மருந்து இருக்கான்னு கேட்டேன். அப்போ தான் எனக்கு வந்து இந்த FL77 அப்படிங்கிற மருந்தை எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு என்னென்னு கேட்டிங்கன்னா, பூவோட வளர்ச்சி, அந்த பூ வந்து சின்ன பூவோட பெரிய இதாக வந்துட்டு சைனிங் நல்லா இருந்துச்சு, மார்க்கெட்டிங் நல்லா இருந்துச்சு. இந்த மருந்தோட தன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, வேரோட வளர்ச்சி நல்லா இருக்குது, நல்லா கண்கூடாக தெரியுது. எனக்கு மொத்தம் வந்து இந்த வரப்பில் 40லேருந்து 50 செடி இருக்குது சார். எனக்கு வந்து கோயம்புத்தூர் ரகம் வந்து 30 செடி இருக்குது சார். இந்த கோயம்புத்தூர் ரகம் போட்டு 4 வருஷம் ஆகுது சார். மொத்தமே நான் ஒரு 10 வயசுக்குள்ள தான் சார் இருக்குது. நான் முன்னாடி வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த கிளை வெடித்து பூக்காது சார். இப்போ மொக்கு வந்து இப்போ ஆரம்பிக்கும் போது இந்த காட்டுறோம் பாருங்கள், இந்த அளவு இருக்குது. இது மாதிரி இந்த சின்ன சின்ன கொஞ்சமாக இருக்கும். இப்போ வரேன்னா இதுக்கும் இவ்வளோ தூரம் மொக்கடிச்சு பூக்குது சார். எந்த அளவுக்கு லெந்து வராது, இந்த அளவுக்கு இந்த மொக்கு வெடிக்காது, கிளை வெடிச்சு கம்மியாக இருக்குது சார். நான் கெமிக்கல் வந்து நான் வந்து 10 நாளைக்கு விட்டு படிச்சுட்டு இருப்பேன் சார். மாதத்துக்கு 3 மருந்து அடிப்பேன். இப்போ நான் அடித்தே ரொம்ப நாளாக ஆகுது சார். நான் விட்டுட்டேன். அதை நான் வந்து புண்ணாக்கு சாணி தான் கொடுக்குறது. இப்போ தான் கொடுத்துருக்கேன். நான் பறிக்கிற பூ வந்து இங்கேருந்து காலையில் நாங்கள் வந்து ஒரு 10 மணி அளவில் பறித்து அதில் வந்து வேன் மூலியமாக நாங்கள் வந்து மயிலாடுதுறை, கோயம்புத்தூர், அதே மாதிரி காரைக்கால், நாகப்பட்டினம், பாண்டிச்சேரி வரையும் போகுது சார் இங்கேருந்து. இப்போ உங்கள் இதுக்கு வந்தது முறை நான் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஒன்லி இது மட்டும்தான், ஆர்கானிக் மட்டும்தான்.